ரெண்டாவது, குலதெய்வம் எப்படியோ அப்படி அந்த குடும்ப நிகழ்வுகள் இருக்கும். எப்படியா இருக்கும் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு மன நிறைவாக இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மனதளவில் மன அழுத்தத்திலையோ மன நிறைவு இல்லாத சிந்தனை இல்லாத அந்த மாதிரியான குறைபாடுகள்லேயே இருக்கும். அந்த தெய்வத்துக்கு பொருளாதார ரீதியான ஒரு கோயில் கட்டணும், என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு ஒரு பட்டு எடுக்கணும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள் பொருளாதார கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். நாம் என்னவா இருக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பு குலதெய்வத்துக்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க பழகிக்கணும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், கோயில் போனோம் வந்தோம் போயிட்டு வந்தோம் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு. ஆனால் குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த பொருளாதார கோயில் கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு இதுக்கு நம்ம காணிக்கை கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கொடுத்தாதான் சாமியா அப்படின்னு கேட்காதீங்க. கொடுத்தாதான் சாமின்னு இல்லை. அப்போ அந்த தெய்வத்துக்கு யார் தான் செய்யறது? உங்களை செய்ய வைக்க உங்களுடைய சிந்தனையை தோன்றதுக்காக அந்த தெய்வங்கள் இப்படியாக தான் வழிகாட்டுமே தவிர மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு குரு நேரில் கேட்காது. அப்போது குலதெய்வத்தினுடைய பாடு அதுக்கு சரியான நெய்வேத்தியம் வைக்கல அப்படின்னா நம்மளால் சமைச்சா கூட வீட்டில் சாப்பிட முடியாது. அப்போது குலதெய்வத்துக்கு சரியான படையல் இல்லைன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சரி ரைட்டுன்னு உடனே கோயில் பூசாரியை நம்ம கான்டாக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம குடும்பத்து சூழ்நிலைகளில் என்ன மாற்றமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டக்குன்னு அங்கே கான்டாக்ட் பண்ணி ஒரு இது பார்த்தோம்னா நமக்கு சரியாக வந்துடும். அந்த மாதிரியும் குலதெய்வ வழிபாடுகளை நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வரணும். இதெல்லாம் தான் குலதெய்வத்துக்கு போய் எனக்கு. ரெண்டாவது, நிறைய பேர் என்னென்னா இன்றைக்கி தான் குலதெய்வத்துக்கு போயிருப்பாங்க, நாளைக்கே எனக்கு பிரச்சனை 24 மணி நேரத்தில் தீரணும்னு நினைப்பாங்க. நம்மளே ஒரு விஷயத்தை எடுத்து முடிவு பண்ணுறதுக்கே 24 மணி நேரம் 24 நாள் 2 வருஷம் கணக்கு எடுத்துக்கிட்டே இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படியா இருக்கையில் தெய்வத்திட்ட போய் நாமளே நிறையா பேர்த்துக்கு குலதெய்வம் தெரியலன்னு காட்டியிருக்கேன். அவங்க எல்லாருமே இப்போ நான் அதை பார்க்குறத கொஞ்சம் நாளாக ஒரு வருட காலமாக நிறுத்தி வச்சுருக்கேன். ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, போகிறாங்க போயிட்டு வந்துட்டுமே எனக்கு இன்றைக்கி நடக்கலை, நேற்று போயிட்டு வராங்க இன்றைக்கி நடக்கலை அப்படின்றது சொல்லும்போது நாம் ஏதோ அவங்கள தவறாக கைட் பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் குலதெய்வம் பார்க்குறத தற்காலிகமாக நிறுத்தி வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் குலதெய்வம் தெரிஞ்சவங்க தயவுசெய்து நீங்கள் போனீங்கன்னா குலதெய்வத்துக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அதன் முறைப்படி செய்யுங்க. அது கேட்குறது பெருசாலாம் கேட்காது, நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் கேட்கும். அதை பார்த்து கொடுங்க. முறைக்கு எப்படி நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனால் அவங்க விருப்பப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் தெய்வங்களையும் மனிதர்களாக பாவித்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்கள போய் எப்படி பார்க்கணுமோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாத நீங்கள் போய் பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை அந்த மாதிரியே செய்யுங்க. 21 விளக்கு போடணும், 27 இது போடணும் அப்படின்னு. அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போகும்போது நம்மளுடைய முன்னோர்கள் அந்த கோவிலை சுற்றி தான் இருப்பாங்க, வேறு எங்கேயோ இருப்பாங்க அப்படின்றதுல அவங்க லைனில் நம்ம அடுத்து அதாவது சங்கிலி தொடர் மாதிரி குலதெய்வத்து கோயிலுக்கு போகிறதுன்றது போது என்னுடைய கொள்ளு தாத்தா, என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா, நான், எனக்கு அடுத்து என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வழியாக போய் கும்பிட்ற ஒரு கோயில் எதுனா திருப்பதியோ திருச்செந்தூரோ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கும். நான் திருப்பதி போயிட்டே இருப்பேன். என் பிள்ளைக்கு பிடிக்குமா தெரியாது, அவன் திருத்தணி போயிட்டே இருப்பான். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவை கேட்டிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு பழனி முருகர் தவறாத நான் போவேன்பாங்க. ஆனால் இந்த தெய்வங்கள் மாறி மாறி வரலாம், ஆனால் குலதெய்வங்கள் மாறி வராது. அப்போ முதல்ல ஒருத்தர் அடுத்துன்னு தலைமுறையாக நம்ம கும்பிட்டுருப்போம். அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்க எத்தனை பிறப்பு எடுத்திருந்தாலும் மோட்சத்துக்கே போயிருந்தாலும் அந்த ஆன்மா அந்த குலதெய்வத்தை சுற்றி இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. குலதெய்வங்களுக்கு போகும்போது 1 கிலோ பச்சரிசி, குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போனாலும் 21 தீபம் என்கிறது